பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் மொபைல் ஃபோன் ஸ்டக் ஆச்சுன்னா ஒரு சில டிப்ஸ் மூலமா உங்கள் மொபைல் ஃபோன் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அது சிம்பிளாக 5 to 10 minutes தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் லேக் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பண்ண ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உங்கள் மொபைல் ஃபோன் லேக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அபவ் ஃபோன் இருக்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சில பிராண்டில் வந்து பில்ட் நம்பர் இல்லை வேர்ஷன் இருக்கும். ஆனால் சப்போஸ் ரெட்மி, ரியல்மி அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MIUI வேர்ஷன் இருக்கும். இது எது இருந்தாலும் சரி, அதை வந்து 7 times கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் ஆப்ரேஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட் அஸ் யூ ஆர் ஆல்ரெடி இன் டெவலப்பர் மோடுன்னு வரும். அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் மோட் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வெளியே வந்துட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் இல்லை மோர் செட்டிங்ஸ் இது ரெண்டுத்தில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து டெவலப்பர் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனுங்கிறது வந்து இங்கே தெரியும் பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரன்னிங் சர்வீசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இங்கே தெரியும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சர்வீசஸ் ரொம்ப அதிகமாக ஓடிட்டுருக்கோ அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிஸ்டம் சர்வீசஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்மளது வந்து இந்த கூகுள் ப்ளே சர்வீசஸ்ன்னு இருக்குது. ஒருவேளை இதில் தான் மெயினாக அதிகமாக சர்வீசஸ் ஓடும். இது வந்து எல்லாரோட ஃபோன்லேயுமே, புது ஃபோனாக இருக்கட்டும் பழைய ஃபோனாக இருக்கட்டும், எந்த வேர்ஷன் இருந்தாலுமே அவங்க கூகுள் ப்ளே சர்வீசஸ் வந்து மினிமம் ஆச்சு 15 or 17 இருக்கும். இது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் ஸ்டாப்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. 17 சர்வீசஸ் இருக்குன்னா அதை வந்து 1 or 2 இந்த 1 மேக்ஸிமம் 1 சர்வீசஸ் வரைக்கும் வச்சுடுங்க. 1 வந்து டோட்டலாக கிளியர் பண்ணிடாதீங்க. 1ல் இருக்க லாஸ்ட் ப்ராசஸ் வந்து கிளியர் பண்ணிடாதீங்க. கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டைம் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரு, கூகுளு ஒர்க் ஆகாது. ஒரு சில டைம் அது ஒர்க் ஆகாதுங்க. அதனால் நீங்கள் மினிமமாக 1 வைங்க. இப்போ அதை கிளியர் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து டோட்டலாக கிளியர் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கே மேலே வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து MBன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், 113 MB. இப்போ வந்து 17 ப்ராசஸ் சர்வீசஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து அதிகமாக பிடிக்குங்க. இப்போ வந்து ஒரு மினிமமாச்சு இதுலேயே வந்து 1 GB வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ இந்த 17 ப்ராசஸ் இருக்குதுங்கன்னா 17 ப்ராசஸுங்குமே டோட்டலாக இது பண்ணி பார்த்தீங்கன்னா 1 GB கிட்ட வருங்க. அதனால் இது வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு மினிமம் 1 சர்வீசஸ் கொண்டு வர பாருங்கள். கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பழையபடி இருக்கிற ஃபோன் வந்து உங்களுக்கு புது ஃபோன் மாதிரி மாறிவிடுங்க. இந்த டிப்ஸ் மூலமா உங்கள் ஃபோன் வந்து ஈஸியாக லேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து அதிலிருந்தும் உங்களுக்கு வந்து சர்வீசஸ் ரன் ஆகுங்க. இதில் வேண்டான்னா இதை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ வெளியே வந்துட்டு ஆப் மேனேஜ்மெண்ட்குள்ளே போய்க்கோங்க. டிஃபால்ட் ஆப்ஸ், இன்ஸ்டால்டு ஆப்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா வேண்டாத ஆப்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய ஏற்றி வச்சுருப்போம். ஒரு சில குறிப்பிட்ட ஆப்ஸ் வேணும், ஆனால் அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அந்த இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஸ்டம் ஆப்ஸும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ நம்ம வந்து சிஸ்டமில் வந்து டிஃபால்ட் ஆப்ஸ் நிறையா இருக்குங்க. அதை வந்து நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்க. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் போது நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி மேலே வந்து 4 ஸ்டாப்புன்னு ஒரு பட்டன் இருக்குங்க. மேலே வந்து இங்கே 4 ஸ்டாப்புன்னு ஒரு பட்டன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி 4 ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ என்னென்னா இப்போ வந்து 4 ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ரன்னே ஆகாதுங்க. நீங்கள் அந்த டிஃபால்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஓடவே ஓடாதுங்க. இப்போ வந்து இந்த
ப்ராசஸ் இந்த ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணுறது மூலயமாவும் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடுத்த வீடியோட மீட் பண்ணலாம். பாய்.